வளர்ச்சி பல மடங்கு வேகமாக அதிகரித்து வருகிறது என்பதற்கு இன்றைக்கு தேனி மாவட்டம் ஒரு உதாரணம். இன்னைக்கு ஒரு நாளில் மாத்திரம் 1000க்கும் மேற்பட்டவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இந்த மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து வேறு வேறு கட்சிகளில் இருந்து இன்னைக்கு தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்றாங்க. குறிப்பா திமுகல இருந்து, தமிழர் வெற்றி கழகம் விஜய் கட்சியிலிருந்து, நாம் தமிழர் கட்சியிலிருந்தெல்லாம் பெரிய அளவில் இன்னைக்கு இணைகிறாங்க. அதற்கான முழு ஏற்பாட்டையும் தேனி மாவட்டத்தினுடைய பிஜேபி தலைவர் ராஜபாண்டியன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. இதற்கு ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து முனைப்பெடுத்து அவர் தம்பி நிதிஷ்குமார், பீகாரில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே ஒரு நிதிஷ்குமார் இருக்கிறாரு. அவர் இதுக்கான முழு முனைப்பை எடுத்து தலைவரோட சேர்ந்து பணியாற்றியிருக்கிறாரு. தேனியினுடைய நகர தலைவர் இதில் ஆர்வம் காட்டியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக மாற்றியிருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அவங்களாம் கட்சியில் இணைக்கிறதுக்காக என்னை அழைத்திருந்தாங்க. அவங்க சார், இப்போ நீங்கள் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு சேர்றவங்களை அதிமுகவில் இருந்தும் உங்கள் கட்சியில் இணைகிறது பார்த்தீங்கன்னா இது கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே நீங்கள் ஆளை திரும்பி சேர்க்கிறது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். பிரச்சனை இல்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும் போதே பிஜேபியில இருந்தும் சில பேர் அதிமுக போயிருக்காங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும் போதே அதிமுக பிஜேபி வந்திருக்கிறாங்க. குறிப்பா இப்ப நயினார் அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க பிஜேபிக்கு. அவங்க கூட்டணி இருக்கும் போது தான் அதிமுக இங்க வந்தாங்க. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாங்க முனைப்பா ஒரு கட்சியை வளர்ச்சியை தடுக்கணும்னோ, அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம செய்துவிட வேண்டும் என்றோ நாங்கள் அப்படி செய்தால்தான் அது தவறு. விதிவிலக்காக ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கட்சியுடைய கொள்கை பிடித்து தலைமை பிடித்து வரத்தை செய்வாங்க. நாங்கள் அதை தடுக்கல. இங்கிருந்து யாராவது ஒன்று போனாலும் நாங்கள் அதை தடுக்கல, அங்கிருந்து வந்தாலும் நாங்கள் தடுக்கல. ஆனால் எங்கள் அனுபவத்தில் திமுக இருந்து அதிகம் பேர் பாரதிய ஜனதா கட்சியில் தலை மட்டத்தில், கீழ் மட்டத்தில், களத்தில் பிஜேபியோடு தங்களை இணைத்துக் கொள்றாங்க. இப்ப தேனி மாவட்டத்தில் இது புதிது. இங்கே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய வர்றாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல், அதில் ஒரு தலைமை செயலகமாக இருக்கிற திருவனந்தபுரத்தையே ஒரு பாரதிய ஜனதா கைப்பற்றியிருக்கு. அதோட தாக்கம் நம்ம அண்டை மாநிலங்களில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி? நீங்கள் கேரளாவோட தேர்தல் முடிவுகளை 2 வகையாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்கள் பெற்று வெற்றி அடைந்தது. அதை உள்ளாட்சி தேர்தலில் நான் காங்கிரஸ் தக்க வச்சிருக்கேன். உள்ளாட்சி தேர்தலில் செல்வாக்கு இழந்து விட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே நாடாளுமன்றத்திலேயே செல்வாக்கு இழந்து விட்டது. அதனால அந்த முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் என்ன நடந்திருக்கு என்பதும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன நடந்திருக்கு என்பதும் ஏற்கனவே போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு போச்சு. ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட பல மடங்கு வாக்கு சதவிகிதத்தை கூட்டியது மாத்திரமல்லாமல் தலைநகரையே பிடிச்சிருக்கிறோம், 2 நகராட்சியை பிடிச்சிருக்கோம், 1800க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கு. வெற்றி பெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள்ல நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பிஜேபி சார்பா முஸ்லீம் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த கேரளாவோட தேர்தல் பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்பதை முற்றிலும் அதை நிராகரிச்சிருக்கு. எனக்கு இவ்வளவு கிறிஸ்டியன் வேட்பாளர்கள் பிஜேபி ஃபீல்டு பண்ண கிறிஸ்டியன் வேட்பாளர் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. முஸ்லீம் ஜெயிச்சிருக்காங்க. முஸ்லீம் ஏரியாவில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்து வேட்பாளராக இருந்தால் கூட கிறிஸ்தவ ஏரியாவில் இந்து வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த மதசார்பின்மை பூச்சாண்டி, வகுப்புவாத பூச்சாண்டி, இங்கே ஸ்டாலின் காமிச்சிட்டு இருக்காருல்ல, பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிஜேபி பூச்சாண்டி, முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் இந்த பூச்சாண்டி கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த பூச்சாண்டி வாதத்தை கேரள மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கு. நம்ம சாலையில் பயணிக்கும் போது நம்ம அடுத்து எந்த பக்கம் திரும்ப போறோம்ங்கிறது இண்டிகேட்டர் போடுவோம். கொஞ்சம் தூரத்தில் வலது பக்கம் திரும்ப போறோம்னா வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டு காமிப்போம். அது மாதிரி கேரள அரசியல் எதை நோக்கி போகிறது என்பதற்கான இண்டிகேட்டர் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். நிச்சயமா அது பிஜேபியை நோக்கி கேரள மக்கள் தங்கள் கவனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நீண்ட காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முகம் துடைத்தெறியப்பட்டிருக்கு. சார், இப்போ தமிழகத்தில் நீங்கள் அதிமுக கூட்டணி இருக்கீங்க. உங்கள் பழைய என்டிஏ கூட்டணியில் இருந்த ஆட்கள் யாருமே புதுசாக இது கட்சி உள்ள வரலையே சார்? நீங்கள் என்டிஏ கூட்டணியை தனித்தனியாக பிரித்து தான் பார்க்கணும். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த அதிமுக பிஜேபி கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்கு.
தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் இந்த கூட்டணியில் தான் இருக்கார். டாக்டர் கிருஷ்ணசாமி, ஐயா ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. ஏசி சண்முகம் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சி, ஐயா பாரிவேந்தர் அவங்க என்டிஏல தான் இருக்காங்க. நீங்க கேட்கறது ரெண்டு கட்சி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த ரெண்டு தான் கேட்குறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அவங்களுக்குள்ள உள்கட்சியில சில சிக்கல்கள், சில சங்கடங்கள் இருக்கிறதுனால அவங்க அதில் அதே கவனம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப விரைவில் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த கட்சி வரும், நிச்சயம் வரும். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவங்களும் திமுக எதிராக தான் பேசிட்டு இருக்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அதனால் நிச்சயம் வருவாங்க. ஒன்று, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சிருந்தா அப்படி அவசரப்பட மாட்டீங்க. தேமுதிக அவங்க தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி யாரோட எப்படின்றத அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க திமுகவுக்கு எதிரான முடிவு தான் எடுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே 6 மாதத்துக்கு முன்னாலேயே தாங்கள் யாருடன் கூட்டணி சேர போகிறோம் முடிவை அறிவிக்கிற பழக்கம் தேமுதிகவுக்கு இல்லை. கேப்டன் அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே இல்லை. உங்களுக்கே தெரியும், படம் நழுவி பாலில் விட காத்திருக்கிறது கலைஞர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மறுநாள் மக்கள் நல கூட்டணியும் உருவாச்சு. அது வரைக்கும் திமுகவோட போயிடுவார் கேப்டன் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அவர் அப்படி இல்லை, நான் புதுசாக ஒரு அணி துவங்கினார். அதனால தேமுதிகவும் என்டிஏ கூட்டணி தான் வரும். அவங்களுடைய வழக்கம், அவங்களுடைய பாரம்பரியம் என்பது கடைசி நேரத்தில் தேர்தல் வந்த பிறகு வரும்போது அறிவிப்பது, அதை நிச்சயம் செய்யலாம். கடந்த முறை கடந்த முறை என்டிஏ கூட்டணி தான் இருந்தாங்க. எந்த கட்டத்தில் இருக்கு தேமுதிக டிடிவி ஐயாவும் ஓபிஎஸும் திமுக எதிரானவங்க தான்றதை முதல்ல ஒத்துக்கிறீங்களா? அதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? ஓபிஎஸ் திமுக ஆதரிப்பார்ன்றதுக்கான அறிவு இருக்கா? இல்ல நிலைப்பாடுன்னு சொல்ல. டிடிவி ஐயா வந்து ஓபிஎஸ் ஆதரிப்பார், அவங்களும் திமுக எதிர்ப்பு தான். சரி, நாங்க என்ன சொல்றோம், திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது, எல்லாம் ஒரு அணியில வர வேண்டும்ங்கிறதா என்டிஏ. என்டிஏங்கிறது இட் இஸ் ஆன்டி டிஎம்கே தான். ஏடிஎம்கேனால இட் இஸ் ஆன்டி டிஎம்கே தான். அப்படிதான் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, அப்படிதான் ஜெயலலிதாவும் அந்த கட்சியை கொண்டு செலுத்தினாங்க. அது திமுகவை அகற்றுகிற ஒரு கட்சி. அதனால அந்த அணிக்கு தான் எல்லாருமே வர முடியுமே தவிர திமுகவுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிடுவாங்க? ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவுகள் திமுகவுக்கு அரசியல் சாதகத்தை உருவாக்கும். திமுகவுக்கு தான் பெனிஃபிட். நான் அந்த முடிவை இவங்களாம் எடுக்க மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். கூட்டணிக்கு வருவார் நம்புறீங்க? ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாட்டேன்ற நிலைப்பாடு இருக்கிறாங்க. அவங்க இருவரும் வந்து மீண்டும் எப்படி வருவாங்க சார்? இந்த தேர்தலில், இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதை வைக்க உங்க பிரச்சார வியூகம் இருக்கும்? அதாவது மோடியை முன் வைப்பீங்களா, இல்ல திமுக எதிர்ப்பை முன் வைப்பீங்களா? எதை முன்னிறுத்து உங்க கூட்டணி கோஷம் அமையும்? தமிழ்நாட்டில் எங்களது தேர்தல் வியூகம் என்பது திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுகவை ஆட்சியில் அகற்றுவோங்கிறது தான் எங்களது வியூகம். எவ்ரி சிங்கிள் ஓட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே வில் பி கன்சாலிடேட்டட். திமுக எதிரான எல்லா வாக்குகளையும் நாங்கள் ஒருங்கிணைக்கத்தான் விரும்புகிறோம், ஒருங்கிணைப்போம், வெற்றி பெறும். எங்கள் வியூகம் திமுக வரக்கூடாதுன்றது. திமுக ஏன் வரக்கூடாது அப்படின்னா, திமுக வளர்ச்சிக்கு எதிரான கட்சி, திமுக மக்களுக்கு எதிரான கட்சி, திமுக ஊழல் கட்சி, திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி, திமுக மத்திய அரசுக்கு எதிரான கட்சி. இப்படி ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது. அது தமிழக நலன்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்திய நலன்களுக்கும் அது ஆபத்து அப்படிங்கிறது தான் எங்களது பாயிண்ட். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுக்கிறாங்க, பெருமளவு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தை முன்னிறுத்தி வச்சுதான் உங்க கோஷம் அமையுமா? ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான பெயரை வந்து இப்போ மத்திய அரசு மாற்றம் செஞ்சு மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன பேர் மாற்றிருக்காங்க? கிராம் ஜி அப்படின்ற ஒரு பெயர், புது பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இது வந்து தேச தந்தைக்கு அவமதிக்கும் செயல் முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க தேச தந்தை பேர்ல திமுக என்னெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க? திமுகவோட திட்டங்கள்ல எங்கேயாவது மகாத்மா காந்தி பேர்ல ஏதாவது ஒரு திட்டமா இருக்கு? 10 வருஷம் ஆட்சியில் வேற எதிர்க்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு, உரிமை இருக்கு? தேச தந்தைன்னு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? மகாத்மா காந்தி என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க? சரி, நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கொள்கை வச்சுக்காரு, தனது பெயர்லயே அவர் எந்த திட்டம் வச்சுக்கல தெரியுமா அவங்க? நாங்க பிரதமரை தனிப்பட்ட மையக்குழுல அவர் கலந்து கொண்ட போது அவர்கிட்ட தனிப்பட்டு நாங்க ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம். பல திட்டங்கள் மக்களுக்கு இது நீங்க தான் கொடுக்குறீங்கன்னு தெரியல, அதனால திட்டங்கள் பேர்ல இப்ப நரேந்திர மோடி இலவச வீடு திட்டம்னு கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, மோடி ஐயா கொடுக்குறாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போவோம். நரேந்திர மோடி ஜல் ஜீவன் திட்டம்னு கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால உங்க பேர்ல திட்டம் இருக்கட்டும். அப்படித்தானே நேரு பண்ணாரு, அப்படித்தானே இந்திரா காந்தி அம்மா பண்ணாங்க, அப்படிதான் ராஜீவ் காந்தி பண்ணாரு அப்படின்னு சொன்னப்போ எங்களை ரொம்ப உரிமையோட பிரதமர் கோச்சுக்கிட்டார். நாங்கள் அப்படி சொன்ன அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் பண்ண அதே தப்பை நாம் பண்ணக்கூடாது.
2 wrongs don't make one thing right அப்படின்னாரு. 2 தவறுகள் அவர் செஞ்ச தவறை நாமளே செஞ்சா அது சரியாயிடாது அப்படின்னு அர்த்தம். 2 தவறுகள் ஒரு சரியை உருவாக்காதுன்னு சொன்னார் எங்களுக்கு மையக்குழு கூட்டத்தில் சொன்னார். அதனால அவர் விரும்பல. பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டம் தான், பிரதமர் வீடு திட்டம், பிரதமர் குடிநீர் திட்டம் அப்படிதான் வச்சிருக்காரு. பிரதமர் விவசாயிகள், அந்த பிரதமர் யார் வேணாலும் இருக்கலாம் நாளைக்கு. ஆனால் பிரதமர் தான். நரேந்திர மோடி திட்டம் எங்கேயுமே வைக்கல. இதோ இந்த தேசமே ஏதோ காங்கிரஸுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. இப்படி பண்ணக்கூடாது. அதனால சில திட்டங்கள் மாற்றத்துக்கு வந்தா தப்பு இல்லை, வரட்டும். இதுல ஒன்றும் காந்திக்கு அவமரியாதை அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க பாரதிய ஜனதா கட்சியில செப்டம்பர் 25 இருந்து அக்டோபர் 2 வரைக்கும் மகாத்மா காந்தி வாரம்னு கொண்டாடுறோம். எந்த கட்சியில கொண்டாடுறீங்க சார்? காங்கிரஸ் கட்சியில மகாத்மா காந்திக்கு ஏதாவது செலிப்ரேஷன் இருக்கா? பிஜேபியில் இருக்கு. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி போனீங்கன்னா மாநில அலுவலகம் கமலாலயத்தில் காந்தி படம் வச்சு அவர் அஞ்சலி செலுத்தி அன்னைக்கு காந்தியை பற்றிய நிகழ்ச்சிகள் நாங்கள் பிஜேபியில் நடத்துகிறோம். பக்கத்தில் சத்தியமூர்த்தி பவன் நடத்துகிறாங்களா? மகாத்மா காந்தி வாரம்னு சத்தியமூர்த்தி பவன் நடத்துகிறாங்களா? அவனா சோனியா காந்தி வாரம் நடத்துவான், இந்திரா காந்தி வாரம் நடத்துவான். அவனுக்கு காந்தின்னா அதில் சோனியா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி. எங்களுக்கு காந்தினா அது மகாத்மா காந்தி. அதனால காந்தியை பற்றியில் எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிசம்பர் 18 உள்துறை அமைச்சர் வருகை வந்து உறுதியாயிருக்கா? அது டிசம்பர் 18 உள்துறை அமைச்சர் தமிழகம் வருகை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயம் வருவாரு. தேதி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது எந்த தேதி என்பது இன்னும் தெரியல. எதிர்பார்க்கிற மாற்றங்கள் அதிமுக இணைப்பு பற்றி அது முக்கியமா எதிர்பார்க்கலாம். ஊடகங்கள்ல வந்து செய்தினால நிகழ்ச்சி தேதி எல்லாமே முடிவான உடனே உடனடியாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும். தாவேகா கட்சி நம்ம டிஎம்கேவோட மீட்டிங் சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லயுமே வந்து விஜய் வந்து ஸ்டாலின் அப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தா 41 கொலை வழக்கில் வந்து இறந்ததில் வந்து இந்த கரூரில் வந்து அப்பாவி மக்கள் இறந்தாங்க. அதுக்கு வந்து இன்னுமே விஜய் வந்து மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த தமிழக கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட். அது வந்து சிபிஐ விசாரணையோட இருக்கு. சிபிஐ விசாரிக்கிறப்ப எப்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முடியும்? நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்ப, வழக்கு பெண்டிங்ல நிலுவையில் இருக்கிறப்ப எப்படி விஜய் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது? சார், விஜய் அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்ன்றதை சிபிஐ விசாரிக்கட்டும். சிபிஐ முடிவு வரட்டும். அது நீதிமன்றத்திலே இருக்கு, அதுலேயே முடிவு வரட்டும். அதுக்கு முன்னாலே நடவடிக்கை எப்படி எடுப்பீங்க? சார், இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தை அவர் விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டீங்கன்னா அந்த மாவட்ட எஸ்பி, அந்த டிஐஜி, டிஜிபி வரைக்கும் கேஸ் போடுது, எல்லாருக்கும் ஜெயிலில் போடுது. சார், இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தை தேர்தலை முன்னிறுத்து பாரதிய ஜனதா பிரச்சாரம் பண்ணுமா? சார், 1920 அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தம்னு இந்து அறநிலையத்துறை வழக்கு தொடுத்து பிரிவி கவுன்சில் வரைக்கும், இங்கிலாந்து வரைக்கும் போச்சு. அப்போ என்ன தேர்தல் நடந்துச்சு? பிரிட்டிஷ்கார ஆட்சியில் இங்கே தேர்தல் நடந்ததா? 1923 வழக்கு தொடுத்தோம், கேஸ் நடந்துச்சா? சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஏற்றாம இருந்தது. 1994 மறுபடியும் நம்ம கேஸ் போட்டோம் உயர்நீதிமன்றத்தில். அப்போதான் பிரிச்சு வந்தது. அந்த தர்கா இருக்கிற பகுதி, அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி, அந்த படிக்கட்டு, இதெல்லாம் அந்த இஸ்லாமிய தர்காவுக்கு சொந்தம், மிச்சமுள்ள எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எழுதி கொடுக்குறாரு. ஏற்கனவே 94 வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு சில இடங்களை குறிப்பிட்டு, அந்த தர்கா இருக்கிற இடம், அந்த தர்காவுக்கு போற படிக்கட்டு, அந்த தர்காவுக்கு இருக்கிற நெல்லித்தோப்புன்ற பகுதி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், அந்த ஜமாத்துக்கு, அந்த தர்காவுக்கு சொந்தம்னு தீர்ப்பு இருக்கு. அது போக மீதமுள்ள அத்தனை இடையும் முருகன் கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கு. இப்ப தீர்ப்பு என்ன? இப்போ முருகன் கோவிலுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம், அந்த இடத்துல தீபம் ஏற்றலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதானே? ஏற்கனவே இருந்த தீர்ப்பை மதித்து அந்த இடத்துல தீபம் ஏற்றலாம்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாரு நீதியரசர். இதுல என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? என்ன பண்ணாலும் எலெக்ஷனுக்காக பண்றோம், என்ன பண்ணாலும் எலெக்ஷனுக்காக. நீங்களே எதுக்காக பண்றீங்க? நீங்க எதுக்காக பண்றீங்க? கோர்ட்டு தீர்ப்பளிச்சு கூட அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னது எலெக்ஷனுக்காக தானே, சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தான் நீங்க பண்றீங்க. நாங்க பண்ணா மட்டும் எலெக்ஷன், இப்ப நீங்க பண்ணா, நாங்க பண்ணா அவியல், நீங்க பண்ணா அரசியலா? என்ன நியாயம் அது? உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு, அதை செயல்படுத்திட்டு போக வேண்டியது. நான் ஏற்கனவே பல ஊடகங்கள்ல கேட்டிருக்கேன். நான் அப்பீல் போறதுக்கு 30 நாள் டைம் இருக்குன்னா, கலைஞர் இறந்தப்ப கூட தான் மெரினால சமாதி வைக்கணும்னு அழுதிங்க, ஒவ்வொன்று அழுதிங்க. தோல் மேல தோல், திமுக தலைவர்கள் எல்லாம், ஸ்டாலின் எல்லாரும் தோல்லையும் விழுந்து அழுதாரு. காட்சியெல்லாம் பார்த்தோம். சில சட்டங்களை காண்பித்து அப்ப இருந்த அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி முடியாதுன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் போனீங்க, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, கருணாநிதி அங்கே சமாதி வைக்கலாம், மெரினால வைக்கலாம், அண்ணா சமாதிக்குள்ளேயே வைக்கலாம்னு சொல்லி இரவோடு இரவா தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனந்தமா கொண்டாடினீங்க, வச்சிங்க. அப்ப எடப்பாடியார் வந்து நான் அப்பீலுக்கு போனேன், எனக்கு 30 நாள் டைம் கேட்டது என்ன பண்ணுவீங்க சார்?
இன்னைக்கு நீங்கள் அப்பீலுக்கு போனீங்க 30 நாள் அவகாசம் வேணும், அதுக்குள்ளே நாங்கள் தீர்வு ஏற்ற முடியாட்டுறீங்கல்ல. கருணாநிதி இறந்தப்போ எடப்பாடியார் 30 நாள் அவகாசம் கேட்டதான் என்ன பண்ணுவீங்க? அவரும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம்ல. அது வரைக்கும் என்ன பண்ண முடியும் கலைஞரை? சில விஷயங்களை அந்த நேரத்தில் அதை பண்ணணும். அப்பீலுக்கு போறதுனா எப்படி போறது? சாதாரண கேஸுக்கு போகலாம், சிவில் கேஸுக்கு போகலாம், கிரிமினல் கேஸுக்கு கூட அதுக்கப்புறம் பெரிய விளைவுகள் இல்லைன்னா போகலாம். இது விளைவுகள் உடனே வருமே. கார்த்திகைக்கு மறுநாள் 3 நாட்கள் தீபம் ஏற்றலைன்னா, கார்த்திகைக்கு முதல் நாள் கார்த்திகை மறுநாள், இந்த 3 நாட்கள்ல தீபம் ஏற்றலைன்னா அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் ஏற்ற முடியும். அன்னைக்கு கலைஞரை நம்ம உரிய மரியாதையோட நம்ம அடக்கம் பண்ணலைன்னா எப்ப பண்ண போறீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்படியை காத்திருக்க போறீங்களா? சார், என் கேள்வி, இது பிரச்சாரத்தை முன்னிறுத்தீங்கன்னா என் கேள்வி. திருப்பரங்குன்ற விவகாரத்தை இந்த எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா முன்னிறுத்துமா? முருகன் மீது சத்தியமா முன்னிறுத்தும். இதுதான் எங்களுக்கு வேலையே. இது ஏதோ தீபம் ஏத்துற விஷயம் இல்லையே, ஏதோ 2 லிட்டர் நெய் 2 நெருப்பு குச்சி சம்பந்தப்பட்ட வேலை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி 8 கோடி ஹிந்துக்களுடைய உரிமை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு முருக பக்தர் மனசுல இருக்கிற வலி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலவேத பிரச்சனைகளுக்கான ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற ஒரு காட்சி தான் திருப்பரங்குன்றம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். இந்துக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்ட நிலை இருக்கு. அதையெல்லாம் பேசுவோம்ல நாங்க, அதுக்கு தான் இருக்கோம். அதனால சொன்னேன், முருகன் மீது சத்தியமா அந்த தேர்தலில் நாங்கள் பேசுவோம். இப்போ பீகார் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முஸ்லீமுக்கும் வந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை, கொடுக்கல. ஆனால் தமிழகத்தில் வர தேர்தலில் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு பாஜக எடுக்கிறது. திமுக லோக்சபா தேர்தலில் எத்தனை முஸ்லீம் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க? திமுக செகுலர் கட்சி தானே, இஸ்லாமியர் நட்பு கட்சி தானே. திமுக இஸ்லாமிய எதிரான கட்சி இல்லைல்ல. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் திமுக எத்தனை முஸ்லீம் இருந்தாங்க சொல்லுங்க? 2024 யார் இருந்தாங்க? 2019 யார் இருந்தாங்க சொல்லுங்க பாருங்க. திமுக சீட்டு கொடுக்கலைன்னா அது இஸ்லாமியர்கள் சீட்டு கொடுக்கலைன்னா அது இஸ்லாமியர்களுக்கு நட்பு கட்சி, செக்குலர் கட்சி. பிஜேபி கொடுக்கலைன்னா அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. இது நியாயம்? நீங்க யார் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க சார். பிரதமர் நிச்சயம் வருவார். எல்லாமே ஜனவரிக்கு அப்புறமா எங்களுக்கு பணி தினமாகும். பிரதமருக்கு தான் எங்களுடைய ஐகான் அவர் தான். அவருடைய ஆட்சி, அவருடைய ஆளுமை, அவருடைய தலைமை, இதெல்லாம் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். எங்களுக்கான வியூகங்கள் வகுக்கிறதுக்கு வியூக சிற்பி, தலைமை சிற்பி மாதிரி ஐயா அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு வழிகாட்டுறதுக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு தலைமை ஏற்று ஐயா நயினார் அவர்கள் ரொம்ப எஃபெக்டிவாக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரைக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறோம். அந்த சமூகம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் அவங்க குடும்பத்துக்காரங்களுக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணவே நேரம் இல்லை, விதவிதமான ஸ்டாம்ப். மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான், பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் நுட்பமா பார்த்து பேரரசர்கள், பெரும் தலைவர்கள், மகான்கள், விடுதலை வீரர்கள் இவங்களெல்லாம் அங்கீகரிக்கிற இடத்துக்கு பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அதனாலதான் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரைக்கு அஞ்சல் தலை வருது. நரேந்திர மோடியில இது சாத்தியம் இல்லை. காங்கிரஸுக்கு இந்த மாதிரி சிந்தனையே இல்லை, இருந்ததில்லை, எப்பயுமே இருந்ததில்லை. அதனால இது எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். இல்ல, அவர் வந்து பொங்கல் விழாவில் கலந்துக்கிறது மாதிரி ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு தலைமைக்கு இது வரைக்கும் இல்லைங்க, ஊர்ஜிதமாகல. எல்லாமே நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். பொங்கல் விழாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம், வரணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் விழாவுக்கு டெல்லியிலேயே பொங்கல் விழா கொண்டாடுறாரு பிரதமர். இந்த வருஷம் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். தமிழர் திருநாளுக்கு ஒரு தமிழ்நாட்டிலே இருக்கு. தமிழர் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு அப்படி ஜிப்பா துண்டெல்லாம் போட்டு வருவார் இல்லையா பிரதமர், அப்படிலாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு கூடுதல் ஆயிடுச்சு, தமிழக மக்களுக்கும் ஆயிடுச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சசிகலா இணையதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தகவல். சசிகலா அவங்க கட்சி நடத்தலையே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு கட்சி தானே இணைய முடியும், தனிநபர்கள் இணைய முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகள் தான் இணைய முடியும். அவங்க ஒன்றும் அமைப்போ இயக்கமோ கட்சியோ இல்லை. ஆனாலும் அவர்கள் திமுகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க. சசிகலா அம்மையார் திமுகவுக்கு எதிராக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவும் ஆசைகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கும், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் வந்து இன்னைக்கு அவர் 15ஆம் தேதி தன்னோட முடிவை அறிவிக்கிறேன், கட்சி துவக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 23ஆம் தேதிக்கு ஒத்துழைச்சிருக்காரு. இடையில வந்து சமீபத்தில் டெல்லி போய் ஐயா ஓபிஎஸ் டெல்லியில் பிஜேபி தலைவர் சந்திச்சுட்டு வந்தார். இப்போ என்ன அர்த்தம்? அவர் எல்லாமே பரிசீலனை வச்சிருக்காருன்னு அர்த்தம். இஸ் ஓப்பன் மைண்டடாக இருக்காரு. அதனால் மறுபடியும் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி வருவார், இதை வலுப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கு.
இந்த இடையில உள்துறை அமைச்சர் வர்றாரு, அதனால தேதி தள்ளி போயிருக்குன்றதை பார்க்கலாம். இருக்கலாம். தப்பு இல்லை. தேங்க்யூ சார். தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் தானே சார்? இல்லை, தேர்தல் ஏப்ரல் மாதம் தான். ஆனால் எல்லாமே விருப்ப மனு, பல கட்சிகள் விருப்ப மனு ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தல் அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பாஜகவோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஏடிஎம்கே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தேர்தல் 2 மாதம் பொலிட்டிக்கல் ஆன்சைட்டி என்டிஏ பார்ட்னர்ஸ்க்கு இனிமேல் இல்லை. நாளைக்கு கூட்டணி அறிவிச்சிடணும், சீட் ஷேரிங் பண்ணிடணும், யாருக்கு எந்த தொகுதின்னு சொல்லிடணும். இப்போ ராஜபாண்டி எந்த தொகுதியில் போட்டுக்கிறார் நாளைக்கு அறிவிக்கணும்னா ராஜபாண்டிக்கு எந்த ஆன்சைட்டி இல்லை, அவருக்கு இதில் பரபரப்பு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மீடியா ஆன்சைட்டி இருக்கு. உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்கு, ஊடகங்களுக்கு ஓபிஎஸ் வருவாரா, டிடி போவாரா, இவர் வருவாரா, தேமுதிக என்ன செய்யும், அப்படி எல்லாத்தையுமே ஒரு சென்சேஷனலைஸ் பண்ண விரும்புறீங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு மீடியா ஆன்சைட்டி உருவாது. அது வந்து கட்சிகளுக்கு வராது. மக்கள் தயார் பண்ணணும், இயற்கையாக வரும். மக்கள் அரசு தேர்தல் தயாராகணும்ல, அவன் ஜனவரிக்கு அப்புறம் தான் மக்கள் தயாராவாங்க. இன்னைக்கு கட்சிகளுக்கு பொலிட்டிக்கல் மூடு வந்துருச்சு, மீடியாவுக்கு பொலிட்டிக்கல் ஆன்சைட்டி வந்துருச்சு, எலெக்ஷன் ஆன்சைட்டி மீடியாவுக்கு வந்துருச்சு. எங்களுக்கு எலெக்ஷன் மூடு வந்துருச்சு, மக்களுக்கு இன்னும் எலெக்ஷன் மூடு வரல. மக்களுக்கு எப்போ எலெக்ஷன் மூடு வரும்? அநேகமாக தைப்பொங்கலுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறாங்க. அந்த சிந்தனை வரும் மக்கள். கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து இண்டிகேட்டர் போடுறதா சொல்றீங்க. இப்போ திருவனந்தபுரத்துல வந்து தமிழகத்துக்கு போட்டுருச்சா சார்? நிச்சயமா போடும். அந்த தாக்கம் நிச்சயமா இருக்கும். கடந்த முறை வாங்கின சீட்டும் அதை எதிர்பார்க்கணுமா, இல்லை அதிகப்படியான டிமாண்ட் ஏதாவது? இது கூட்டணி நிச்சயமா நாங்கள் அதிக இடங்கள் கேட்க தான் செய்வோம். பட் இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் தான். அழுத்தம் கொடுக்கறதோ கேட்டு பிடிவாதம் பிடிக்கிறதோ இல்லை, கிவ் அண்ட் டேக். பொதுவா ஒரு பஃபே இருக்கு சார், அதுல நாம எல்லாம் நமக்குரிய ஷேர் பகிர்ந்து எடுத்துக்கிறோம். அதனால அதிமுக எந்த இடத்துல நாங்க ஒரு சங்கடத்தை உருவாக்கி ஒரு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு நடக்காது. அதெல்லாம் திமுக பார்த்துக்கலாம். அதனால 2 பேருமே தாராளமா இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்குவோம். பிரச்சனையே வராது, எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ.